ஹைங்க. ஆப்பிள் மரம் வந்து வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்களா? இங்கே பாருங்களே, நம்ம கடையில் வாங்கிட்டு வந்த ஆப்பிள் வந்து நான் ஃப்ரிட்ஜில் ஒரு 4 நாளாக வச்சுருந்தேன். இப்போ அறுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, விதை வந்து அப்படியே முளப்பு வந்திருக்குது. சரி இதை அப்படியே ஏன் விடணும்னு சொல்லிட்டு அப்படியே மண்ணில் போட்டு வைக்கலான்னு இந்த தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்னு. எவ்வளோ சூப்பராக முளைச்சிருக்குது பாருங்களேன். அதுவும் கிட்டத்தட்ட அது ஒரு 6 விதையாட்ட முளைச்சிருந்தது. இந்த 6ஐயுமே நம்ம வந்து ஒரு சின்னதாக இந்த மாதிரி ஒரு பாட்டில் சாதாரணமாக இந்த மண் போட்டு தான் வைக்கிறேன். மண்ணை போட்டு அப்படியே இது பண்ணி வச்சிடலாம். கொஞ்சம் கல் இல்லாமல் மண்ணை வந்து மேலேயே போட்டுருவோம். விதை மேலே அப்படியே போட்டு மூடிடுவோம். அமுக்க வேண்டாம், லேசாக போட்டு விட்டோம்னாலே போதும். எப்படி வருமோ என்னவோ தெரியலைங்க, இருந்தாலும் சும்மா ஒரு ட்ரை தான். நர்சரியிலலாம் ஆப்பிள் மரம் எல்லாமே விற்கிறாங்க, நம்ம தான் வாங்குறதில்ல. அதெல்லாம் நம்ம கிளைமேட்டுக்கு எப்படி வரும் என்னங்கிறது ஒன்றும் தெரியல. சும்மா எல்லாமே இந்த பழமரங்களே பார்த்திங்கன்னா விலை எல்லாமே அவ்வளோ ஜாஸ்தியாக விற்கிறாங்க இங்கே. சும்மாலாம் நம்ம ட்ரைக்காகலாம் வாங்கவே முடியாது, அவ்வளோ 500 ரூபாய்க்கு மேலே தான் எல்லாமேன்னு. அதனால சரி இதை சும்மா நம்ம வச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான், நான் தண்ணியை தெளித்து ஒரு நிழலான இடமா பார்த்து வைக்கிறேன். ஏதோ தண்ணி விட்டாச்சு. இதை வந்து நான் அப்படியே ஒரு நிழலில் வச்சிட்றேங்க. இப்போ 2 நாளுக்கு அப்புறம் பாருங்களேன், விதை சூப்பராக முளைச்சி வந்துடுச்சு. எனக்கே பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருந்தது. வருமோ என்னவோ தெரியலேன்னு வச்சுருந்தேன். ஆனால் 2 விதை சூப்பராக முளைச்சிருந்தது. இன்னொரு இதில் வந்து ஒரு விதை முளைச்சிருக்கு. மொத்தம் 3 செடி வந்து முளைச்சிருக்குது. இது வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து இது எப்படி வளர்ந்து வர்றதை காட்டுறேன், எப்படி வருதுன்னு. ஊர்லேருந்து கொஞ்சம் நாற்று கொண்டு வந்தீங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்மங்கி பூ இருக்குது பார்த்தீங்களா, அதோட நாற்று. இதுவும் இந்த டாலியா இருக்குது பார்த்தீங்களா, அதோட கிழங்கும் வந்து எடுத்துகிட்டு வந்துருந்தேன். ஒரு அக்கா வீட்டில் வந்து இந்த டாலியா இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. அது நான் அம்மா அப்புறம் போய் இன்றைக்கி கண்டிப்பாக வேணும்னு சொல்லி தாட்டி விட்டு இன்றைக்கி கொண்டு வர சொல்லியிருந்தீங்க. நர்சரியில் வந்து இந்த டேலியா பூவெலாம் வந்து கிடைக்கிறதில்ல. கிழங்கு பாருங்களே எப்படி இருக்குன்னு. செடி வந்து காஞ்சுது அப்படின்னாலும் கூட நமக்கு இந்த கிழங்கு வந்து மண்ணுக்கடியில் அப்படியே தான் இருக்குது. அடுத்து அந்த மழை காலம் அதோட சீசன் வர்றப்போ வந்து திரும்பவுமே தழைஞ்சு வருது. இது வந்து பூ வந்து ஒரு கொஞ்சம் நல்லா பெருசாக வரும். ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பழனி பஸ் ஸ்டாண்ட்லாம் வந்து இந்த பூ நிறைய கலர் கலராக விற்பாங்க. எங்கள் அம்மா ஊருக்கு போயிட்டு வரப்பெல்லாம் கூட இந்த பூ வந்து நிறைய வாங்கிட்டு வருவாங்க. ஒன்று 10 ரூபாயோ என்னமோன்னு சொல்லி விற்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போலாம் இந்த பூ பார்த்தா ஒரு அதிசயம் மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி நமக்கு கிழங்கு கிடச்சிருச்சு. இதை வந்து இந்த ஓரத்தில் அப்படியே ஊனி விட்டுறலாம். ஏற்கனவே வந்து இந்த செம்பருத்தி இது என்னது இந்த செவ்வந்தி பூலாம் வந்து நட்டு விட்ருந்தேன். அங்கே தான் கொஞ்சம் நல்லா நிழல் இருக்கிறதுனால அங்கே நட்டுடலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஊட்டி, கொடைக்கானல், அப்புறம் மலை, கொஞ்சம் இந்த வெயில் வந்து கம்மியாக இருக்கிற அந்த கிளைமேட்டில் வர்ற பூ தான் இந்த டேலியா பூலாம். அதனால நம்ம கொஞ்சம் வெயில் இல்லாமல் கொஞ்சம் நிழலாக இருக்கிற இடத்துல நட்டுருவோம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 2 கிழங்கும் அப்புறம் ஒரு சம்மங்கி பூ கிழங்கும் வந்து நான் ஊனி விட்ருக்குறேன். இது போக இன்னொரு 2-3 செடி இருக்கிறதெல்லாம் இன்னொரு நிழலில் ஊனிடுவோம். இது வந்து ப்ரக்கோலி, தெரியாமல் அதை பிடுங்கி விட்டுட்டேங்க, அதே அப்படியே ஊனி விட்ருவோம். அவ்வளோதான், ஊனின கிழங்குக்கு எல்லாத்தையும் அவ்வளோதான் தண்ணி விட்டாச்சு. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து பாருங்கள்.